ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் மெயில் ஐடியை எப்படி ஆன்லைன் மூலமாக இலவசமாக ஜாயின் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டில் மெயில் ஐடியை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆதார் மூலமாக ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு ஆதென்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாச்சும் யாருக்கிட்ட ஆதென்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மெயில் மூலமாக அனுப்புவாங்க. அதனால் ஒரு செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்குங்க. இப்போதைக்கு ஆதார் வந்து புதிய அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது உங்கள் ஆதார் கார்டில் மெயில் ஐடி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், அதுவும் இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக எப்போ அப்படின்னா 31 டிசம்பர் 2026 பண்ணீங்க அப்படின்னா இலவசமாக பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 75 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள் ஆதார் கார்டில் மெயில் ஐடியை நீங்களே எப்படி லிங்க் பண்ணுறது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஆதார்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு புதிய வகையிலான ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பர்மிஷன் கேட்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், பிகின் ஜேர்னின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ டு ரெஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு என்டர் யுவர் ஆதார் நம்பர் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஸோ ஓடிபி சென்ட் ஆகும். அது டேரெக்டாக அந்த சிம் வந்து அட்டாச்சில் இருக்கணும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூ டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டிங் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் வெரிஃபையிங் மொபைல் நம்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டுமே வந்து சக்ஸஸ் ஆகுங்க. சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டினியூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஈஸிலி. ஸோ நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்போ பிளிங்க் பண்ணுற மாரி இருக்குங்க உங்கள் ஐயை. ஸோ ஸ்டார்ட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணி ஐயை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ டிஜிட்டலாக வந்து பார்த்தா வந்துருச்சு. ஸோ கண்டினியூ டு செட் பின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பின் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ என்டர் பின்னில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 நம்பர் பின்னை கொடுத்துக்கோங்க. ரீஎன்டர் பின்னில் போயிட்டு அதேமாரி ஒரு 6 டிஜிட் பின்னை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின் வந்து செட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம் அந்த பின்னை கொடுத்து டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்வீசஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலாம், அட்ரஸ் அப்டேட் பண்ணலாம். இந்த சர்வீஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இமெயில் ஆட் அண்ட் அப்டேட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்கள் ஆதாரில் எந்த மெயில் ஐடி இருக்கோ அது உங்களுக்கு வந்து காமிக்கும். 15 நாட்களில் ப்ராசஸ் ஆகிடும். அமௌண்ட்டு ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாங்க. எதுவும் இல்லை, நியூ மெயில் ஐடி கொடுத்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணாவே போதுமானது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூ டு அப்டேட் இமெயில் ஐடின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ மெயில் ஐடி வந்து கேட்கும். இதில் போயிட்டு உங்களுக்கான புதிய மெயில் ஐடி எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன மெயில் ஐடி லிங்க் பண்ண பொருளோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த புதிய மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகுங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வெரிஃபை அந்த என்ட்ரு ஓடிபின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கரண்ட் மெயில் ஐடி என்ன நியூ மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாரி இருக்கும். பிளிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருங்க. இப்போ சப்மிட் ரெக்வஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு உங்களுக்கான இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுங்க.
இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது அப்ளை பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்துடும். இந்த ரெசிப்டில் நீங்கள் உங்களுக்கான நம்பர் அதாவது எஸ்ஆர்என் நம்பராக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்கள் ஆதார் நம்பர், எஸ்ஆர்என் நம்பர், யூஏஎன் நம்பர் அதாவது இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடிலாம் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்டேட் ஆகிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கான எல்லா எஸ்எம்எஸ்மே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெயில் ஐடியை லிங்க் பண்ணுற மாரி இருக்கும். நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து வீட்டிலேருந்தே மெயில் ஐடியை லிங்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை லிங்க் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.